வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி சூப்பராக சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம் வாங்க. கத்திரிக்காய் மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் கறி குழம்பு வாசத்தை முருங்கைக்காய் எடுத்துரும். கறி குழம்பு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நல்லா கொதிக்க கொதிக்க சாதம் வடித்து வச்சுருக்கேன். அடுத்து நான் மட்டன் உப்பு கறி போட்டு வச்சுருக்கேன். உப்பு கறி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து சிக்கன் 65 போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சண்டேனா இன்றைக்கி இதெல்லாம் இருக்கணும். அடுத்தது குழம்ப மட்டன் குழம்பு நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். தடன்னு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி கறி நல்லா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். தயிர் உள்ளி வச்சுருக்கேன். கறி சூப்பு வச்சுருக்கேன். கறி சூப்பு இது சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செரிமானம் ஆகிடும். இப்போ பரிமாறிப்போம் வாங்க. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தேன். ஒரு விசில் கூட போயிடுச்சு, செத்த குழஞ்சிருச்சு. இருந்தாலும் கறி குழம்பு அன்றைக்கி நம்ம தூக்கி போட மாட்டோம். யாராக இருந்தாலும் அடித்து சாப்பிடுவோம் வாங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. குழஞ்சா என்ன, சூப்பராக தான் இருந்துச்சு. நான் உப்பு கறி வச்சுருக்கேன், மட்டன் உப்பு கறி வச்சுருக்கேன், சிக்கன் 65 வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு அதில் ஊற்றிப்போம். தயிர் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருந்துச்சு இந்த சண்டே எங்களுக்கு. கறி நல்லா இருந்துச்சுன்னா தான் கறி குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம எப்படி பார்த்து பார்த்து வச்சாலும் பொருள் நல்லா இருந்தால் தானே அந்த பொருள் டேஸ்ட்டு நமக்கு வரும். அதுதான் முக்கியம் நமக்கு. கறி சூப்பராக இருந்துச்சு, குழம்பும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தயிர் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிதானமாக இதே மாதிரி சமைச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. நன்றி.